சார்ந்த இடம் என்று சொல்லுவாங்க. அந்த 4ஆம் இடம் சுகம் சார்ந்த இடம். சுகம் எங்கே இருக்குதோ அங்கே தான் நோயும் இருக்குது. அந்த 4ஆம் இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருந்தாலே நோய் சார்ந்த விஷயங்களை கொடுக்கும். முக்கியமாக 4 என்பது சுகஸ்தானம், வீடு வண்டி வாகனங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்படிக்குதோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் செவ்வாய் பகவான் இங்கே இடம்பெயர்ந்து இருக்கக்கூடிய காலம். இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் படுத்தி தான் விட்டுருக்கும். இந்த செவ்வாய் பகவான் இடம்பெயர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்கும் ஒரு தொந்தரவு கொடுத்துன்னு தான் இருக்கும். கைகால் வீக்கம், ஜுரம், தலைவலி, இது மாதிரி விஷயங்கள், ப்ரெஷர் அதிகரித்து, சுகர் அதிகரித்து, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த சுகம் சார்ந்த இடத்துல கொடுக்கறதால ராகுவோடு சம்பந்தப்படுகின்ற கிரகங்கள் அனைத்தும் அந்த டல்னஸ் தான், மறைவு ஸ்தானம் தான், அப்படி தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை. அப்போது அவர் இடம்பெயர்ந்து வருகின்ற காலம், நம்ம ராசிநாதன் தான் செவ்வாய் பகவான். அவர் இடம்பெயரக்கூடிய காலம் சனியோட தொடர்பு கொள்ள போகிறார். அந்த 5ஆம் இடத்துல சனியோட தொடர்பு கொள்ளக்கூடிய இடம். அங்கே பார்வை நேரம் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தை பார்க்கும். அதனால் லாபம் தருகின்ற இடமாக மாறப்போகுது. அந்த 7, 8 பார்வையும் அவருக்கு இருப்பதால் வரவுக்கேற்றார் போல் செலவு என்பது கண்டிப்பாக உண்டு. ஐயா, இந்த முறை அடித்து பிடிச்சி எப்படின்னா ஒரு இடத்துல வீடு சார்ந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவீங்க. ஒரு இடமாவது வாங்கி போடுறதுக்கான பாக்கியமெல்லாம் கிடைக்க போகுது. திடீர் விருச்சிக ராசிக்காரங்க திடீர் ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதம் நடைபெறும். நமக்கு 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய நம்மளுக்கு 12ஆம் அதிபதி தான் சுக்கிர பகவான். அவர் தான் 7ஆம் அதிபதி. இந்த சுக்கிர பகவான் உச்சம் பெறுகின்ற இடம் அந்த 5ஆம் இடத்துல உச்சம் பெறுகின்ற நேரம். அதனால் கணவன் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. அவர் உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம். இந்த 14ஆம் தேதிக்கு வரைக்கும் சுக்கிர பகவான் இடம்பெயரக்கூடிய காலம் இல்லை. அவருக்கு பிறகு இடம்பெயர்ந்து அவர் நேராக 6ஆம் இடத்துக்கு சென்றுடுவார். நம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போவார். அதனால் தொந்தரவு சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவி உள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும். கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடிப்பது என்பது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம், இல்லை வெளிநாடுக்கு போகிறதுக்கோ இல்லை வெளியூர் போகிறதுக்கான அமைப்புகள் தொடர்ச்சியாக காணப்படும். இந்த 14க்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்மளுக்கு நடக்கிறத தேடி வந்து பார்க்கலாம். 17க்கு அப்புறம் நம்மளுக்கு இடம்பெயர்கின்ற செவ்வாய் பகவான் சனியோட தொடர்பு கொள்ளும். அங்கே சூரியன் சம்பந்தப்படுவதும் வீட்டு உள்ளே இருக்க முடியல சாமி, என்னால் ரொம்ப கடுமையாக இருக்குது சாமி அப்படின்ற மாதிரி பிள்ளைகளாலும் நம்மளுக்கு தொந்தரவு வருகின்ற நேரமாக இந்த காலம் இருக்கும். கொஞ்சம் பிள்ளைகள் வழியும் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் படுத்துறது கண்டிப்பாக உண்டு. பிள்ளைகள் வழி பஞ்சாயத்து வர்றது, பிள்ளைகள் வழி தொந்தரவுகள் வர்றதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். மன மகிழ்ச்சியில் இருந்தவங்க மற்ற பேரும் மன மகிழ்ச்சி இல்லாமல் காணப்படுவாங்க. அந்த சூரியனுடைய இடப்பெயர்ச்சியால் தான் இந்த பங்குனி மாதமே அந்த சூரியன் சனி சேர்க்கை பெறுவது என்பது ஜீவன கர்மா கொடுக்கக்கூடிய இடம். அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்துல வந்தாலே ஜீவன கர்மாவை கொடுக்கும். சனி ப்ளஸ் சூரியன் தொடர்பு கொண்டாலும் அங்கே செவ்வாயும் தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் நோய் நொடிகள் விலகும். அது 100% நோய் நொடிகள் விலகிடும். அந்த சனி சூரியன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பெறும்பொழுதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டே பண்ணி சர்ஜரிக்காகவே போகாதவங்களும் சர்ஜரி பண்ணி க்ளீன் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்தையா இந்த நோய் என்ன நோயினே தெரியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னவங்களாம் சர்ஜரி ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி அவங்க ரிசல்ட் ஆகி வெளியே ஃபிலின்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்பது விருச்சிக ராசிக்கு ஏற்படுகின்ற காலம். நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த இந்த சிறுநீரக கோளாறில் இருக்கிறவங்களுக்கு அந்த சிறுநீரக கல் பிரச்சனை, பித்தப்பை பிரச்சனை, ஜீரண சக்தி இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த முறை சர்ஜரி மூலயமாக அதை தொடர்ந்து நோயிலிருந்து விடுபட்டு வெளிவரதுக்கான மாதமாக இந்த மாதம் சனி சூரியன் ப்ளஸ் செவ்வாய் இவங்க 3 பேரும் தொடர்பு கொள்ள நேரத்தில் இந்த சேவைகள்லாம் நடைபெறும். அதுவும் இல்லாமல் புதன் பகவான் அவர் தான் நோய்க்கான காரகனே. அந்த நோய்க்கான காரகன் அந்த புதன் கம்யூனிகேஷன் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீச்சகதி அங்கே தான் பெறுவார். அந்த இடத்துல நீச்சகதி பெறும் நேரத்தில் சர்ஜரி சார்ந்த விஷயங்கள் மூலயமாக நம்மளுக்கு ஆதாயத்தை பெறுகின்ற மாதமாக 26ஆம் தேதி அவர் நீச்சகதிக்கு வருவார். அப்போவே நம்மளுக்கு சர்ஜரி சார்ந்த விஷயங்களோ அல்லது நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த அந்த தடுப்பு அமைப்புகள் நம்மளுக்கு விலகிவிட்டு செல்லுகின்ற காலம். கடனாகட்டும் நோயாகட்டும் எல்லாமே ஒரே கேட்டகரியில் தான் வருது. 6ஆம் இடம் என்று சொல்கிறோம் இல்லை, முக்கியமாக ருண ரோக சத்ரு ஸ்தானம் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போது எதிரியாகட்டும் கடனாவது நோயாவது எல்லாமே ஒரே கேட்டகரி தான் வச்சுருக்கான். மனிதனுக்கு தேவையான எது ஆப்ஷன் பண்ணுதோ அதெல்லாம் மொத்தமே எதிரிக்கு உட்பட்டது கடனுக்கு உட்பட்டதாகவும் மாறுது. அப்போ அந்த 5ஆம் இடத்துலேருந்து நேரடி பார்வையாக நம்ம லாபஸ்தானத்தை பார்க்கும். இது வரைக்கும் இல்லாத ஒரு தனித்தன்மையில் நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்க வெளியே வரப்போகிறாங்க. என்ன ஆரம்பத்தில் கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் சுபமமாக மாறிடும். எப்பா நான் ஃப்ரீனஸுக்கு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு சொல்லு எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கும். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்ற பாதைக்கு ஆரம்பத்துக்கான அமைப்புகளாக தென்படும்.
குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார், அவருக்கு சங்கடத்தை எடுத்துக்கின்ற அமைப்பு. நிறைய பேர் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் வேலையில் இருந்தால் கூட ஐயா அதில் ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் பிடிப்பாக இல்லை, வெளியே போயிடலான்ற ஒரு எண்ணம் என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். அட இருக்க சூழ்நிலையே ஒன்றும் புரியலைங்க, சொந்தமாக யாரும் பிஸ்னஸ் கூட பண்ணிக்கலாம், இல்லை நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம். நிறைய பேருக்கு விருச்சிக ராசிக்காரங்க 2ஆம் அதிபதி அல்லவா குரு பகவான், அவர் 8ஆம் இடத்துக்கு போன நாள்லேருந்தே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேலையெல்லாம் இழந்துட்டுருப்பாங்க, தூக்கியே போட்டுருப்பாங்க, நம்மளுக்கு புத்துணர்ச்சி இல்லாத ஒரு வாழ்வு என்பது இருந்து கொண்டிருக்கும். அவர் வக்கர நிவர்த்தி அடையும் போது அவருக்கான அமைப்புகள் தேடி வந்துடும். எல்லாமே இவங்களுக்கு சாதகத்தை தருகின்ற காலமாக இனி விருச்சிக ராசி வெல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்பட போகின்றது. பொறுமை, நிதானம், பிரதானம், இதை மட்டும் கடைபிடிங்க. வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் மட்டும் நடைபெறும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். ஆன்மீக பயணங்கள் செல்லுகின்ற பாக்கியம், இந்த கடல் சார்ந்த இடம், எண்ணெய் சத்துக்கள், எண்ணெய் என்று சொல்கிறோமில்ல, இந்த பெட்ரோலியம் இதை மாதிரி விற்பனை பண்ணுறவங்களாம் ஓரளவுக்கு ஆதாயத்தை சம்பாதிப்பாங்க. இந்த மாதம் சம்பாதிக்கிற ஆளில் யார் யார் பார்த்தோன்னா பெட்ரோலியம் விற்கிறவங்க, இந்த மாதிரி விஷயத்தில் விற்கிறவங்களுக்கெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஆதாயத்தை தரும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதை